மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்படும் என கூறிய ஜனாதிபதி இந்த பிரதேசத்தில் யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் என முன்னரே தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் அறிவிப்பார்கள். காணிக்கை மானா கோயில்களை வெகு விரைவிலும் இந்த சமக்காலையை துரிதமாக விடுவிப்பேன். எல்லாம் சொன்ன ஒரே ஒரு வசனம், மக்கள் இந்த காணி மக்களுக்கு தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் காலையில் 8 மணியிலிருந்து 1 மணி வரை தொடர்ச்சியாக தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் வரை இந்த போராட்டத்தை தொடர்ந்து அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். பத்திரிகையிலையும் வாயாலையும் சொல்லக்கூடாது, சொன்ன செய்யணும். காலத்திலே எங்களுடைய காணிகள் மிக விரைவிலே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் முள்ளுடியேற்ற சங்கம் மிகவும் அக்கறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆதரவுடைக்காது மக்கள் வந்து என்ன இந்த நாள் மடையர் இல்லையே. உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். வெளி வடக்கில் கவனஈர்ப்பு போராட்டம். கடந்த 36 வருடங்களுக்கு மேலாக உயர் பாதுகாப்பு வலயம் என இராணுவத்தால் கூறப்பட்டு வருகின்ற பலாலி மயிலட்டி மக்கள் குடியிருந்த காணிகளும் இந்து கிறிஸ்தவ ஆலய வளாகங்களும் விடுவிக்கப்பட வேண்டுமென பலாலி மயிலட்டி தனியார் காணிகளின் உரிமையாளர்கள் இன்று 24ஆம் தேதி காலை 9 மணி தொடக்கம் பிற்பகல் 1 மணி வரை மயிலட்டி புனித காணிக்கை மாதா ஆலயம் இருந்த இடத்தின் முன்பாக அமைதி வழி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வருகை தந்த தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் விரைவில் உங்களுடைய காணிகளும் ஆலய வளாகங்களும் விடுவிக்கப்படும் என நம்பிக்கை வெளியிட்டார். அத்துடன் அங்கு வருகை தந்த மக்களில் 5 பேரை தெல்லிப்பளை பிரதேச செயலகம் அழைத்து சென்ற இளங்குமரன் அவர்கள் வழிவடக்கு காணி சம்பந்தமாக பிரதேச செயலக அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நடத்தினார். மயிலட்டியில் இன்று நடைபெற்ற போராட்டம் வாராந்தம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8 மணி தொடக்கம் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள், காணொளிக்கு செல்லலாம். ஆனால் சில நடவடிக்கையில் நீங்கள் போட்டது இப்போ திடீரென்று சொல்லியிருக்கேன். ஜினாவது சேலத்திலேருந்து இங்கே காணி இல்லை என்று உங்களுக்கு தகவல் வந்திருக்கேன். அப்படி வேறு இல்லை. இப்ப நாங்கள் இதை வந்து அரசு திணைக்கிடத்திலிருந்து என்ன தகவல் போயிருக்கேன் அறியணும். இப்ப நானும் இது தொடர்பாக பட்டி கேசிட்டையும் கேட்க மாட்டேன். அடுத்த ஜிஏட்ட கேட்கணும். பொய்யே சொல்றேன். அதான் நாங்கள் என்ன ஒன்றுக்கு தானே நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக மக்கள் காணி விடணும். எங்களுக்கு தெரியும் இந்த இடமெல்லாம் ஜெயிச்சிருந்தது, இதுல வீடுகள் இருந்தது, மக்கள் காணி என்று வெளிப்படையாக திரும்பி இருக்கிற எல்லாமே கொடுக்கலாம். அரச காணி இல்லை. இந்த காணி 200 பேர்த்த காணி ஒரு ஹோட்டலுக்காக வச்சிருக்கணும். 200 பேருங்க எல்லாரும் திக்கா இருக்கணும். மற்றது இதே ஒரு விஷயம். நீங்க அனுமரா தோழர் சொன்னவர் பாசூர்ல இருந்து கடைசி கொக்கீல் வரைக்கும் எல்லா கூட்டத்தையும் நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாம் சொன்ன ஒரே ஒரு வசனம், மக்கள் இந்த காணி மக்களுக்கு தான். இப்பயும் உறுதியா இருக்கிறோம். சில தகவலை நாங்கள் நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறோம். எப்படி இப்போ ஏர்போர்ட்டுக்கு சொந்தமான காணி 500 ஏக்கர் தான் கிடக்குது. சரியோ, எங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ கொழும்பு ஏர்போர்ட் வந்து 3000 ஏக்கர். அப்போ இந்த ஏக்கர் ஏர்போர்ட்டுக்கு தேவையான சுயரிச்சு வந்து மற்ற காணிகளை விட சொல்லித்தான் நாங்களும் சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ குறைஞ்சது ஏர்போர்ட்டுக்கு தேவையாண்டா இப்போதைய பெருமை நஷ்டத்தை கொடுங்க. நஷ்டத்தை கொடுத்துக்கொண்டு மேலதிகமாக ஏர்போர்ட்டுக்கு அந்த பில்டிங் கட்டுறது, கடைகள் கட்டுறதுக்கு அந்த உள்வாங்கப்பட்டிருந்தா அந்த கடையில் ஏர்போர்ட் வரைக்கும் அதில் வந்து மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்குது. நல்ல அப்போ நாங்கள் என்ன செய்யணும் இப்போ முதல் கட்டமாக இப்போ எனக்கு இதில் அரச காணி என்று வந்தது இப்படியான விஷயம் சொன்னது. அப்போ இந்த தகவலை நான் எங்கே செய்யணும்? உங்களையும் கூட்டிக்கொண்டு டிஎஸ்ட்டு தான் கேட்கணும். அரச காணி என்று உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இப்போ நான் வந்து பார்லமெண்ட் இருக்கிறேன். நாங்கள் கருத்து தெரிவிக்கிறோம். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தானே, அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அதுக்கு புஷ் பண்ணணும். இப்போ இதில் வந்தது அரச காணி என்று வந்தது ஒரு புள்ளியான விஷயம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இதில் உண்மையாகவே 4 பேர் 5 பேர் எங்களோட வந்தீங்களா டிஎஸ்கிட்ட போய் கேட்பேன். அதில் கேட்டு உறுதிப்படுத்தணும் டிஎஸ்ட வாயால. அதுக்கு உதாரணம் சொல்றேன். எங்களுக்கு டிஎஸ் ஊடாக எங்கெங்கே நாங்கள் இருக்கிறோமோ அந்தந்த ஏஜி ஆஃபீஸில் போய்
முந்தி தான் நடுவ உறுதியை தாங்கன்னு கேட்டது. இப்போ கம்ப்யூட்டர் மயமாக்கி எங்களுக்கு அதில் ஒரு சிட் ஒன்று தந்திருக்கணும். நாங்கள் தேட தேவையில்லை, நாங்கள் கொண்டு எங்களோட நம்பரை கொடுத்தா எங்களோட காணி இது அது அவையிட்ட தாராளமாக. அப்போ அவைய சொல்லலாம். அது என்ன இது இவேல் வந்து எப்படி அறிக்கை கொடுத்துருக்கு நாங்கள் ஒரு டிஎஸ்கிட்ட போய் 4 பேர் போய் பார்ப்போம் 5 பேர். அது சரி. அது சரி. இப்போ எங்களுக்கு அரசாங்க அதிபரோ இல்லை பிரதேச செயலாளரோ இது மக்கள்கிட்ட காணுவார்ன்றதை அதெல்லாம் நான் டிஎஸ்கிட்ட போயிருக்கேன். நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களா? கொடுத்ததுக்கான ஆவணம் இருந்தால் தாங்க. நாங்கள் இதை திருப்பி ஜனாதிபதி வேண்டி கூட கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அடுத்தது இவா கொடுக்குற இல்லையே, இவா அடுத்தது ஜிஏ அனுப்பியிருப்பான். அப்போ ஜிஏ அனுப்பின வந்து பார்க்கணும். அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் ஜிஏட்டேந்து இங்கேருந்து வந்த டாக்குமெண்ட் இவாட்ட டாக்குமெண்ட்ஸை வேண்டுவோம். அப்புறம் ஜிஏட்டை வேண்டுவோம் போய் கேட்பான். ஜிஏட்டேந்து கொண்டு எடுத்ததாக ஜிஏட்டே இருந்து அனுப்பினதுக்கான எந்த டேட்டில் நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்கள், என்ன டேட் ரிஜிஸ்டர் போஸ்ட்ல ஏதாவது போஸ்ட்லாம் அனுப்பியிருப்பேன் உறுதிப்படுத்தி அதுக்கான தர வச்சிருப்பேன். அனுப்பின டாக்குமெண்ட்ஸ் என்ன டேட் இல்லையே என்று சொல்லிக்கொண்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு போவான். அப்போ ஜனாதிபதி செயலகத்தில் வந்திருக்கா. அப்போ ஜனாதிபதி செயலகத்திலே இன்ஜினியரம் அங்கே இருக்க அதிகாரிகள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறோமா அல்லது இந்த அதிகாரிகள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறோமோ நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் எங்களால் செய்ய முடியும். அப்போ 6 இதில் பிளவிட்டிருக்கிறேன். என்னட்ட இப்போ உங்களுக்கு வந்த தகவலின்படி நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்களே என்னட்டு வந்தது மக்களின் காணி டிசிசி கூட்டத்தில் நடந்த ஜனாதிபதி செயலகத்திலேருந்து கேட்டது. உங்கள்கிட்ட 2400 ஏக்கர் அரச காணி தானே வந்து யாரு கேட்டது? அம்மா தான் கேட்டவ. நாங்கள் பதில் தெரியலன்னு நாங்கள் எழுதினாங்க கடிதம் உங்களுக்கு வந்ததா ஃபோன்ல எங்களுக்கு நேற்று போடலாம் காய்ச்சது நம்பர் இருக்கு. என்ன நம்பரை கொடுங்க. என்னென்னா இப்போ எங்களுக்கு என்னென்னு கேட்டால் இப்போ 2400 ஏக்கரில் 300 ஏக்கர் தான் அரச காணி, மிச்சம் முழுக்க தனியாட்ட காணி. நாங்கள் அதை உறுதிப்படுத்தக்கூடிய சான்றெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. இல்லை இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு இந்த இடத்துல தெரியும் தானே மக்களுடைய காணி. அப்போ இது எவ்வளோ காலமாக போராடி கொண்டிருக்கிறாங்க, எவ்வளோ இடமும் வாடகைக்கு இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் திருமணம் அழுகுறாங்க, திருமண பிள்ளைகளுக்கு சீதனம் கொடுக்குறாங்க. நான் இது ரெக்கார்ட் கூட அந்த ஒரு அம்மா அழுத ரெக்கார்ட் கூட வீடியோ எடுத்துக்கொண்டே அந்த தொழிலுக்கு போட்டு காட்டினேன். அப்போ எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த ஆட்சிக்குள்ள பெரும்பாலான காணியை விடுவிச்சிடும் இப்படியாவது ராய் பண்ணி மக்கள். ஏனெண்டா பிள்ளைகள் வெட்டிங் பண்ணிட்டு சீதனம் கொடுக்கலாம இருக்கணும், சில சீதனம் கொடுக்கலாத திருமணம் செய்யாமல் இருக்கணும். இங்கே இருக்கிற ஒரு ஆள் மானிப்பேர் இருக்கிறா, ஆனால் விடக்கூடிய சொந்த அவாடையெல்லாம் காய்ச்சல் ரெக்கார்டை கொண்டு காட்டினான். அப்போ எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறத யூஸ் பண்ணி விட்டால் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு செந்தளிப்பு ஒன்று ஏற்படும். அவங்களோட குடும்பத்தில் இங்கே ஒன்று இருக்குது சீதனம் கொடுக்குற முறை. அப்போ மானிப்பேல வாடகைக்கு இருக்க சீதனம் கொடுக்க காசு இல்லை. அப்போ அல்லது அவையில் சொல்லி நம்ம எங்களுக்கு வித்து போடாத அவையில் மானிப்பேல பண்ணுறதுக்கு இந்த காணியை விட்டால் தானே ஏதாவது அவையில் அடுத்த நடவடிக்கை போகலாம். ஆனால் நாங்களே காணிக்கு காசு தேவையில்லை, நஷ்ட விட ஒன்றும் தேவையில்லை. எங்களோட காணி எங்களோட காணி எங்களுக்கு இல்லை வந்து என்ன சொல்லி இருக்கணும் அவையில் தான் நாங்கள் விட்டால் தானே அடுத்த நடவடிக்கை போகிறது. இப்போ கட்டணம் கட்டினோம் பக்கத்தில் அதெல்லாம் மக்களோட காணிக்காக கட்டினோம். இது அரச காணி என்று கேட்டால் சொல்லி கேட்டால் இது மக்களுடைய பாதுகாப்பு காய்ச்சிருந்தது. சரி, பாதுகாப்பு காய்ச்சிருந்தது சரியோ, நாங்களும் தெரிவிச்சிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது மக்களுடைய காணியை கையளிக்கணும். இது முந்தியே அந்த ஹாஸ்பிட்டல் தேவை என்று சொல்லி முன்னைய காலத்திலேயே அதுக்கான அவையில் நான் முந்தி கேட்க தெரியுதானே அவங்க வச்சுட்டு அந்த ப்ரொபோசல் வந்து இப்போ நிதி வந்துட்டு தானே அரசாங்கத்தில் நிதி இருக்குது. நிதி இருக்குன்னா அந்த பாஸ் பண்ணப்பட்ட நிதி கூடாக நடந்து கொண்டு இருக்குது. என்னென்னா மைத்திரி அரசாங்கம் இருக்கீங்க எங்களுக்கு இந்த எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். இந்த அனுராதோழர் வந்து 2 வருஷத்தை முடிஞ்சு 2 பெரும்பான்மை வந்து இன்றைக்கு இன்றைக்கு ஒரு துண்டு நிலம் கூட மக்களின் காணி விட இல்லை. இதுவரை ஒன்று தானே விடுறதுக்கான ப்ரொபோசல் கனடாங்களில் ஒதுக்கி கொண்டிருக்கிற ராணுவம். நேற்று அந்த ஆந்திரத்தோடு சொன்னவர் இராணுவத்தின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. சரியோ, இராணுவத்தின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. அப்போ முன்னைய காலத்தில் உங்களுக்கு ஆஸ்பத்திரி தேவை ஒன்று இருந்தது. சரியா, நான் சொன்னது. அப்போ இப்போ வந்து இராணுவத்தின் எண்ணிக்கை தேவை அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி ஒரு ரீசைக்கிள் செய்து போட்டு மக்கள்கிட்ட காணி எங்களுக்கு அல்லது இராணுவத்தின் காணி இருக்கு மாதிரி தான் தேவை அரச காணிக்கிடமா இருக்கு.
அதுக்கு இருக்கிற அரசு காணிக்க இப்போ இராணுவம் ஒட்டுமொத்தமாக எல்லாமே இலங்கையை பாதுகாக்கிறதுக்கு மக்களை பாதுகாக்கிறதுக்கான இராணுவம் மக்கள்கிட்ட காணியை சுய இருக்கிறதுக்கு இல்லையா அந்த வகையில் அப்படி எங்களுக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு இப்போ தெரியல இல்லை ஒன்றுக்கு தானே மக்களை கஷ்டப்படுத்தி மக்களை பாதுகாக்கும். இல்லை இந்த காணியை இந்த மக்கள்கிட்ட காணி இது இல்லை நாங்கள் கேட்குறோம். இப்போ எனக்கு இந்த தகவல் வந்திருக்குது ஜனாதிபதி செயலத்துக்கு என்ன இப்படி போயிருக்கு இந்த தகவல் அதைத்தான் என்னால் ஆராய முடியும். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு ஏன் வந்தேன் நான் காரணம் என்றா இந்த தகவல் ஜனாதிபதி செயலத்திலிருந்து இப்படி ஒரு தகவல் வந்திருக்குது. அப்போ அந்த நம்பரையும் எடுத்துக்கொண்டு போய் டிஎஸ்கிட்டே இருந்து இந்த தகவல் நீங்கள் இப்படி அனுப்பியிருக்கிறீங்க ஜிஏட்டையும் போய்க்கிறோம். அப்போ இதில் யார் பிளவிட்டு ஆராய்ச்சி சொல்லணும். ஏன்னா நாங்கள் வந்து கதைக்கிறது அந்த தகவல் போய் சேர்க்கலாம் அந்த நடவடிக்கை. அப்போ இந்த தகவலை பொறுமுறை நான் பார்த்து ஆராய்ச்சி இப்போ நீங்கள் என்னோட வர்றேன்டா டிஎஸோட சந்திக்கிறதுக்கு டிஎஸ்க்கு கழிச்சு போட்டு ஒரு 5 பேர் வாங்க என்ன தகவல் கொடுத்துருக்கா உங்களுக்கும் தெரிய வருது. அதில் வந்து என்ன தகவல் கொடுவட்டுருக்குன்ட்டு யாரில் பிளவிட்டு இருக்குது அல்லது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஜனாசீலத்தில் பிளவிட்டு இருக்குதா அல்லது இஞ்ச பிளவிட்டு இருக்கிறோம் அந்த தகவலை ஆராய்ச்சி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நாங்கள் போயிட்டு ஏடிஎம் அடுத்ததா இந்த தகவலை கொண்டு அனுப்பியிருக்கிறீங்க. அடுத்தது இந்த நம்பரையும் என்கிட்ட தாங்க கொடுத்துட்டு போட்டுக்கெல்லாம் உழவு காணி தேவையில்லை. 2400 ஏக்கர் ஏர்போர்ட்டுக்கு இப்போ இருக்கிறது. இப்போ பாவிக்கிறது 1300 ஏக்கர். மீதியாக இருக்கிறது 1100 ஏக்கர் தான் மீதியாக இருக்குது. அது அப்போ அந்தளவே காணும் அவைக்கு. இந்த புள்ளாயே இப்போ எவ்வளவு காணி மக்கள்கிட்ட காணி இருக்காண்டி டிஎஸ்கிட்ட இப்போ எவ்வளவு நாங்கள் போய் இப்போ டிஎஸ்கிட்ட ஏர்போர்ட்டுக்கு எவ்வளவு தேவையான இவ்வளவுக்குள்ள ஒரு தகவல் இருக்கணும். சரி அப்ப டிஎஸ்கிட்ட போய் கேட்போம். இதுல நாங்க 5 பேர் வர்றீங்களா டிஎஸ்கிட்ட போவோம். 5 பேர் சேலை போயிட்டு சொல்ற கேட்க போற கேள்விக்கு வந்து அங்கிருந்து என்ன மாதிரி ஒரு பதில் வரும்டா அவையில் எல்லாரும் போட போறது ஒரே ஒரு விஷயம் தான். வர்த்தகமானி மட்டும்தான். வர்த்தகமானி மட்டும்தான் இவ்வளவு காணியை மக்கள்கிட்ட காணியையும் அரச காணி என்ற ஒரு மக்களோட காணி பதிஞ்ச இருக்குது. அதுல போட நாங்கள் ஒண்ணு சொல்லணும்டா அந்த கெசட் மட்டும்தான். இது வந்து 2013ஆம் ஆண்டு இல்ல 2013 இல்ல யுத்தத்துக்குள்ள உயர் பாதுகாப்பில் ஏற்பட்டு சுயரிக்கப்பட்டது உண்டு. அப்ப நாங்கள் அதை விடுவோம் சுயரிச்சா விடுவோம். இப்ப நாங்கள் மக்கள் காணி என்று பதிஞ்சிருப்பாங்களா அப்ப அதை வந்து ஒரு ஷெட்யூல்ல அரசாங்கத்துக்கு அனுப்பணும். நாங்கள் அதை இவ்வளவுக்கு அனுப்பி இருக்கிறோம். அப்ப அதைத்தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. உயர் பாதுகாப்பு சுயரிச்சு தொடர்ந்து இருக்கணும் என்ன பாடே இல்லை. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பெரும்பாலான 5 வருஷத்துக்கு பெரும்பாலான காணியில விட்டுருவோம். இதுக்குள்ள மக்களோட குடியிருப்பு வந்து ஏர்போர்ட் வந்து இயல்பு நிலைக்கு வேற வேணும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. மக்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய இல்ல மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதுக்காக தான் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப இதை வந்து நாங்கள் 5 வருஷத்துக்கு செய்தே தீர்வோம் வந்து உறுதியா இருக்கிறோம். அல்லது மக்கள் உடைக்காது. மக்கள் வந்து என்ன இந்த நாள் மடையறில்லையே சரி அப்ப நல்ல அறிவிட்ட சொல்லுவாங்க. அப்ப நாங்கள் ஒன்று சொல்றோம் அதுக்காக தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு நாங்கள் இப்ப 5 பேர் வேற ரெடி கேட்டா டிஎஸ் கேளுங்க நிக்கிறோம். 55 பேர். அப்ப நான் அதை இப்படி நான் ட்ரை பண்ணி இந்த சமகால இருக்கல நான் சமகாலையில் நான் சொல்றேன் கோமாண்டவங்களுக்கு இப்படி இல்லாண்டு இப்ப விடுறதுக்கு 55 பிறப்பும் இந்த சமக்காலம் இருக்கല്ലോ அதையுமே ரிலீஸ் பண்ணி அதை விடுறதுக்கு முதல் கட்டமா நான் எடுத்து தரலாம் உங்களுக்கு. எப்படி நான் முதல்ல நான் எனக்கு முதல் வந்து இதுல காணிக்கமா போயிருக்கேன் எனக்கு தெரியாது அடிச்சு எப்ப தெரிய வர மாட்டேன் உள்ளுக்க கூட்டிக்கொண்டே காட்டு நீங்கள் இருக்க போயிருக்கா பார்த்து விடுறதுக்கு இல்லாம. அப்ப இப்ப இராணுவ பத்தி மாறி இருக்கிறேன் சரியோ. அப்ப இத ஒரு புரசுரை வச்சுக்கொண்டு என்னால துரிதமாக இந்த காணிக்க மாதா கோயிலையும் சமக்காலையும் முதல் கட்டமாக துரிதமாக பத்திரிகையிலையும் வாயாலையும் சொல்லக்கூடாது சொன்னா செய்யணும். காணிக்க மாதா கோயில் கட்டுறதுக்கு சமக்காலையும் துரிதமாக மற்றது அடுத்த கட்டமாக நாங்கள் இப்ப டிஎஸ்கிட்ட போய் இந்த தரவு எடுப்போம். தரவை கேட்போம் உங்களுக்கு நான் கேட்பேன் முக்கியமானாக்கள் நல்லா கதைக்கக்கூடியாக்கள் இதே மாதிரி செபஸ்தியா கோயில் உண்டு 99 போவைக்க 5 பேர் வாரீங்களா? சரி
நான் அடுத்த அந்த தரவு எடுத்து டிஎஸ் இங்கே ஜிஏட்ட போறேன். ஜிஏட்ட போய் அங்க இந்த மாதிரி அனுப்பியிருக்கேன். ஜனாதிபதி சிலைக்கு எத்தனை தேதி அனுப்பியிருக்கேன் இந்த தகவல் பக்கத்துல இதுக்குள்ள வராது. டச் ரோட் அந்த ஐயர் ரோட் அடி இருக்குல்ல, டச் ரோட் வந்து பிரகாஷ் காட்சி ரோட் இருக்குது. சொல்லி டச் ரோட்டுக்குள்ள இதுதான் தேவைன்னு ஆனா சொல்லி பிரகாசங்களோட இப்ப கதைக்குது இல்லையே. இப்ப உங்க என்பிபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதையா முதல் உங்களுக்கு ஆரோக்கிய மாதா ஓயில் வேற சொல்லி சொன்னது பிரகாஷ் தான். சரி தோழர் இதை கேளுங்க. ஆரோக்கிய மாதா கோயிலில் எம்பிபியை முதல் கூட்டி கொண்டு போனது நாங்கள் தான். சரியோ பேருந்து விமல் ரத்னாக்காரும் கூட நீங்கள் வந்தீங்க. சரியோ அப்போ அந்த வாக்குறுதியில் நாங்கள் என்னென்ன நாங்கள் மக்கள் எங்களை தான் கேட்கினோம். நாங்கள் உங்களை நம்பி நாங்கள் ஓட் போட்டோம். இங்கே உங்களோட இது செய்யணும். ரைட் போம். ஓகே இந்த தரவை ரைட் ஓகே. வந்து தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி அமைதியான முறையில் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கணும். இங்கே வந்திருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உண்மையாகவே மக்களுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய காணிகள் தங்களுக்கு தேவை என்பது பூரணமான எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் வாக்களித்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் மக்களுடைய காணிகளை முழுமையாக பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எமக்கு இருக்கிறது ஆணிதான். அந்த வகையில் நான் இது தொடர்பாக காணிக்கை மாதா கோயில் இடித்து அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரதேசத்தில். உண்மையாக அந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கின்றோம். அதை அந்த திருவிழா நேரத்தில் அவர்கள் எங்களிடம் கேட்டிருந்தார்கள் உள்ளே சென்று வழிபடுவதற்கான ஒரு உரிமையை தருபடி. அந்த வகையில் அந்த இடத்தை நான் வந்து பார்த்து ஆராய்ந்து அதுக்கான காணிக்கை மாதா கோயிலில் 55 பிறப்பு. அதே நேரம் பிரதேசத்தில் கிறிஸ்டிய மக்கள் வாழ்ந்த ஒரு சமக்காலம் ஒன்று இருக்கிறது அருகில். அது இன்று யாரும் போய் வரக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது அந்த பிரதேசம். ஆனால் அதை விடுவிக்கவில்லை. ஏனென்றால் அதில் ஒரு கட்டுமான பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை. அதில் போய் அவர்களது உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு அந்த நாளை மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் விடுவிப்புக்கான துரிதமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம். ஏனைய பகுதியில் மக்களிடம் கேட்கின்ற ஏர்போர்ட்டுக்கு தேவையான காணியை உறுதிப்படுத்திவிட்டு மீதி காணிகளை மக்களிடம் பெற வேண்டும் என்று அழைத்தோம். இன்றைய போராட்டம் என்பது உண்மையாகவே கவலை அளிக்கின்ற விஷயம். ஒரு நாம் தொடர்பிலக்கிலிருந்து ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தொடர்பு கொண்டதாகவும் இங்கே அரச காணிகள் தான் இருக்கின்றன என்ற கருத்து ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்ததாகவும், அது எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து அந்த தகவல்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு சரியான முறையில் அனுப்பப்பட்டிருக்கின்றதா அதிகாரிகளால் என்று ஆராய வேண்டிய கடப்பாட்டு இருக்கிறது. அந்த வகையில் இப்போது இப்பிரதேசத்தில் இருந்த 5 நபர்களை டிஎஸ் அவர்களை சந்தித்து இந்த பிரதேசத்திற்கு கேகேஎஸ் பிரதேசத்தில் இந்த டெல்லிப்பளை பிரதேசத்தில் இருக்கிற டிஎஸ் அவர்களை சந்தித்து இங்கிருந்து மக்களுடைய காணி சுயரிக்கப்பட்டிருக்கலாம் வர்த்தமானிகள். ஆனால் மக்கள் இருந்த காணிகளின் அளவு பிரமாணத்தை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்பட்டது. ஏன்டா இங்கே இருக்கிற டிஎஸ் அவர்களால் அனுப்ப முடியாது. இங்கே இருந்து அவர் மாவட்ட செயலக ஜிஏ அவர்களுக்கு அனுப்பியிருக்கோண்டும் ஜிஏ அவர்கள் அதை ஜனாதிபதி செயலகத்துக்கு என்ன நாள் என்ன திகதியில் அனுப்பப்பட்டிருக்கின்றன அந்த தகவலை பெற்று ஜனாதிபதி செயலகத்திலும் அந்த தகவல்கள் சென்றடைந்திருக்கிறதாண்டு ஆராய்ந்து மக்களுக்கு கூற வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் 5 மக்கள், நான் தனியவில்லை, இங்கே இருக்கின்ற மக்கள் 5 பேரையும் கூட்டிக் கொண்டு அந்த தரவுகளை ஆராய்ந்து அந்த தரவுகள் என்ன திகதியில் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இடிஎஸ் அவர்களால் அங்கே சென்று அந்த தகவல்கள் சென்றடைந்திருக்கிறதா மாவட்ட அரசாங்க அதிபரிடம். மாவட்ட அரசாங்க அதிபர் அதனை ஜனாதிபதி செயலகத்திற்கு சரியான முறையில் சரியான தகவல்களை மக்களுடைய காணிகளை சரியான தகவல்களை அனுப்பப்பட்டிருக்கிறார் அந்த ஆராய வேண்டும். இந்த போராட்டமானது ஏற்படுத்தப்பட்டதுக்கான முக்கிய காரணம் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து இவ்வாறான தொலைபேசி அழைப்பு. அந்த தொலைபேசி இலக்கத்தையும் நான் பெற்று உண்மையாகவே ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்தனவா அல்லது இவர்கள் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வருகின்றது ஆராய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆராய்ந்து ஜனாதிபதி செயலகத்தில் எவ்வாறான தகவல்கள் சென்றடைந்திருக்கின்றது துரிதமாக மக்களுக்கு அந்த தகவலை நான் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதை இந்த டெல்லிப்பளை வாழ் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது உறுதியாக. அதே நேரம் உறுதிப்பட காணிக்கை மாநா கோயில்களை வெகு விரைவிலும் இந்த சமக்காலையில் துரிதமாக விடுவிப்போம். நடவடிக்கைகளை இன்று இராணுவத்தில் சுவீகரிக்கப்பட்ட காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று கூறிக்கொள்வோம்.
நான் மயிலட்டி வழங்கு மீள்குடியேறு சங்கத்தினுடைய செயலாளர். நாங்கள் இன்றைக்கு மயிலட்டியில் நாங்கள் காணிக்க மாத ஆலயத்துக்கு முன்பாக நாங்கள் ஒரு போராட்டம் ஒன்று செய்த நாங்கள். இந்த போராட்டத்தில் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமணன் அண்ணன் அவர்களும் மற்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்தராயா அவர்களும் பங்கு கொண்டு எங்களுடைய கருத்துக்களை கேட்டு எங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தெல்லிப்பள்ளி பிரதேச செயலகத்துக்கு எங்களை அழைத்து சில தகவல்களை பெறுமாறியிருக்கிறார்கள். அதற்குரிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஜனாதிபதியுடன் நேரடியாக கலந்துரையாடுவதாகவும் மேலும் எங்களுடைய காணி விடுவிப்பு சம்பந்தமாக துரிதமான நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இது எந்தளவு தூரம் எங்களுக்கு வெற்றி அளிக்கும் தோல்வி அளிக்கும் என்பதை விட இன்று அவர் கலந்து கொண்டு சிறப்பித்து எங்களுடைய கருத்துக்களை கேட்டது நமக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய காணிகள் மிக விரைவிலே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் மீள்குடியேற்ற சங்கம் மிகவும் அக்கறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று போராட்டம் நடந்தது போல நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போராட்டத்தை செய்வதற்கு எங்களுடைய மீள்குடியேற்ற குழுவும் மீள்குடியேற்ற சங்கமும் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய காணிகள் எப்பொழுது எங்களுடைய காணிகள் எங்களுடைய ஆலயங்கள் வாழ்விடங்கள் அத்தனையும் விடுவிக்கப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் 2013ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி வலிகாமம் வடக்கினுடைய 24 கிராம சேவையாளர் பிரிவு உயர் பாதுகாப்பு வலயம் என ரத்தமானி பிரசுரம் செய்யப்பட்டு அதற்கு எதிரான மக்கள் புரட்சியான போராட்டங்களை செய்து வந்த இந்த மயிலட்டி மக்கள் அந்த போராட்டங்களின் தொடர்ச்சியாக 2276 பேர் இந்த மயிலட்டியை சேர்ந்த குணபால் சிங்கன் தலைமையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நேரத்தில் இந்த 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட்டும் இன்னும் 2700க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அதில் குறிப்பாக மயிலட்டித்துறை தெற்கு J248, பலாலி மேற்கு, பலாலி வடமேற்கு J255, 256 கிராம சேவையாளர்களும் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. இதே நேரத்தில் இந்த மயிலட்டி கிராமமானது மயிலட்டித்துறை வடக்கு, மயிலட்டித்துறை தெற்கு, மயிலட்டி வடக்கென J246, 251, 248 3 கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கியது. இதில் 246 விவசாய கிராமமாகவும் 248, 251 மயிலட்டித்துறை தெற்கும் மயிலட்டித்துறை வடக்கும் கடற்தொழில் சார்ந்த சமூகம் வாழ்கின்ற கடற்தொழிலை நம்பி வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்ற இடங்கள். இந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இன்றும் அவர்கள் பரத்துறையில் இடம்பெயர்ந்து நண்பர்கள் அயலவர் வீடுகளில் வாழ்ந்து வருகின்றார்கள். இவ்வாறு தங்களுடைய தொழில்களை செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலையை வாழ்ந்து வருகின்றவர்கள். இந்த பலாலி மண்ணானது மிகவும் வளங்கொழிக்கக்கூடிய மண். கடந்த 90களுக்கு முன்னர் இடம்பெயர்வுக்கு முன்னர் இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியில் 1/3 பங்கு உற்பத்தி மீன் உற்பத்தியினை இந்த மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் செய்த இலங்கையினுடைய 2வது பெரிய துறைமுகம் மீன்பிடி துறைமுகம் மயிலட்டி துறைமுகம். ஆனால் இந்த மக்கள் என்றும் தங்களுடைய குடியேற்றம் செய்யப்படாமல் இடம்பெயர்ந்த நிலைமையில் வாழ்ந்து வருகின்றார்கள். மயிலட்டி துறைமுகம் ஒரு பகுதி அபிவிருத்தி செய்யப்பட்டாலும் இன்றைய மயிலட்டி கடற்தொழிலாளர் சங்கத்துக்கு வழங்காமல் கடற்தொழில் கப்பல் குடுதாவனத்துக்கு வழங்கிய நிலைமையிலும் அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்ற நிலைமையில் மீள தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும். இந்த கொமாண்டோஸ் பங்களோ என காட்டப்பட்டிருந்த காணி 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுடைய காணிகள். இந்த காணிகள் என்ன விடுவிக்கப்படவில்லை. முந்தின காலங்களில் இருந்த இராணுவ தளபதி அப்போது இந்த மகேசன் அவர்கள் இதை விடுவிப்பதாகவும் 2020க்குள் தாங்கள் விடுவிப்பதாக கூறியிருந்தாலும் காலகாலத்தில் இராணுவ தளபதிகள் மாற்றப்பட்ட நேரத்தில் மாற்றப்பட்டு விட்டார்கள். ஆனாலும் இந்த முகாம் என்ன விடுவிக்கப்படவில்லை. மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்படும் என கூறிய ஜனாதிபதி இந்த பிரதேசத்திலே யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் என முன்னரே தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் அறிவிப்பார்கள். ஆனால் ஒரு காணிகளும் விடுவிக்கப்படவில்லை. ஆனால் அவ்வாறான நிலைமையில் ஜனாதிபதி கடந்த முறை வரும்போது இந்த கொமாண்டோஸ் பங்களோவில் தங்கியிருந்தார். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் மேலமாக தங்கியிருந்து இந்த வீதியாலே நடந்து சென்றார்கள். அப்பொழுது மக்கள் ஏதோ தங்களுக்கு ஒரு ஸ்வீட்சம் கிடைக்கும், தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும், மக்களுடைய இந்த ஜனாதிபதி கொமாண்டோஸ் பங்களோஸ்லாம் வந்திருந்தவர் இந்த பிரச்சனை சம்பந்தமாக தெளிவான பார்வை அவருக்கு இருக்கும் என இருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவிலே இந்த சித்திரை புத்தாண்டுக்கு முன்னே வெளிவடக்கிலே குறிப்பிட்ட அளவு காணிகள் விடுவிக்கப்படும் என கூறப்பட்டால் அந்த காணிகள் சித்திரை புத்தாண்டுக்கு விடுவிக்கப்படாத மக்கள் ஏமாற்றமடைந்த நிலைமையில் இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் காலையில் 8 மணியிலிருந்து 1 மணி வரை தொடர்ச்சியாக தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் வரை இந்த போராட்டத்தை தொடர்ந்து அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான ஆதரவு வலிகாமம் வடக்கு பிரதேச சபை என்ற அடிப்படையிலும் இலங்கை தமிழரசு கட்சி என்ற அடிப்படையிலும் நாங்கள் இந்த முழுமையான ஆதரவை வழங்குவோம். இந்த மக்கள் மூழ்குடியேற்றப்படும் அதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த மக்களுக்கு தங்களுடைய காணிகள் வழங்கப்படும் என பலாலி அண்டனபுரத்திலே இந்த சேர்ச்சிலே நடைபெற்ற இந்த பாராளுமன்ற தேர்தல் கூட்டங்களின் போது இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் மக்களுடைய காணி மக்களை வழங்கப்படும் இந்த காணிகளை வழங்கிவிட்டு தான் நான் இங்கே வர இருந்தேன். ஆனால் இப்பொழுது தேர்தல் நடைபெற்றால் வழங்கவில்லை வேண்டும். ஆனால் மக்கள் இன்றைக்கு ஒரு கால அவகாசம் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக 1 வருடங்களை தாண்டி விட்டது. இந்த ஆட்சிக்கு வந்து அவர்கள் 1 வருடங்களை தாண்டியும்
அவர்களுக்குரிய அவகாசம் வழங்கப்பட்டும் இந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. அந்த கனவோடு கடந்த சித்திரை மாதம் இந்த காணிகள் விடுவிக்கப்படும் என, இந்த சித்திரை வெள்ளப்பிறப்புக்கு முன்னர் காணிகள் விடுவிக்கப்படும் என்ற எண்ணத்தோடு இருந்தவர்களுக்கு விடுவிக்கப்படாத பெருமளவு ஏமாற்றத்தால் உடனடியாக இந்த திறந்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இன்னும் பெருமளவான மக்கள் கூடி இந்த மக்கள் இந்த காணிகள் விடுவிக்கும் பெற தங்களுடைய போராட்டத்தை தொடர்வார்கள். ஆகவே உடனடியாக இந்த இராணுவம் பயன்படுத்தாத பல காணிகள் இன்றைக்கு பச்சை காடுகளாக காணப்படுகின்றன. உடனடியாக அவற்றை விடலாம். விமான நிலையத்தை சாட்டிக்கொண்டு இராணுவம் பயன்படுத்தாமல் இருக்கின்ற காணிகளையே வைத்திருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக இந்த பச்சை காடுகளை விடுவதன் மூலம் இந்த மயிலடிய துறையைச் சேர்ந்த 3 ஐஸ் ஃபேக்டரிகள் மீன்பிடியிலே பிரதானம், இந்த அமைச்சர் கூட மீன்பிடித்துறை சார்ந்த அமைச்சர். ஆகவே மீன்பிடி மக்களுடைய அவர்களுடைய பிரச்சனையை வழங்கிக் கொள்ளாதவர் மீன்பிடி அமைச்சராக எவ்வாறு இருக்க முடியும்? இந்த காலங்காலமாக இதில் விலங்கையில் வருகின்ற அரசாங்கங்கள் தமிழால் ஒரு ஆளை மீன்பிடி அமைச்சராக வழங்கி ஏமாற்று வித்தைகளை காண வேண்டினர். அவர்கள் இந்திய படைகளாகவும் சரி, அவர்களுடைய முழுகுடியிடம் சரி, இவ்வாறான ஏமாற்று. ஆகவே உடனடியாக அதே வேளையில் இந்த பிரதேசத்தில் சமூக குழு அபிவிருத்தி குழு என்ற அந்த அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். J248, J255, J256. இங்கே மக்கள் விடுவிக்கப்படவில்லை. அப்பொழுது எவ்வாறு பிரஜாசக்தி குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு? மக்கள் மீள்குடியேற்ற அவர்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் புக்கில் புள்ளிவிவர புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சைவராக காட்டப்பட்டிருக்கின்றன இந்த சனத்தொகைகள், இந்த 3 ஜீராசோகள். அவ்வாறான எண்ணத்தில் அரசுடன் சேர்ந்து இந்த அரசு அதிகாரிகள் அவர்கள் உடந்தையாக இருக்கிறார்களா, இல்லாட்டி அரசு அதிகாரிகளுக்கு அவர்கள் திட்டமிட்டு இந்த லிஸ்ட்களை கொடுத்து குழுக்களை உருவாக்கி இந்த நிதிகளை ஏமாற்றுகிறார்களா மக்களை? ஆகவே உடனடியாக இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் தங்களுடைய சொந்த காணிகள் கூடியவதன் மூலம்தான் நிலையான அபிவிருத்தியை இந்த நாடு அடைய முடியும். அதே மூலம்தான் வடக்கு மாகாண மீன்பிடியிலே ஒரு திறமான தேவைப்பாட்டை இந்த இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்திக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த மக்களுடைய காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். நாங்கள் அனுப்பப்பட்ட கடிதங்கள் எல்லாம் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றடைந்ததா என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது. எனவே ஜனாதிபதி செயலகத்திலிருந்து எங்களுக்கு பதில் அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் நாங்கள் அனுப்பப்பட்ட கடிதங்களுக்கு பதில் அனுப்பப்படவில்லை. இன்றைய ஜனாதிபதி அருணாதோழர் அவர்கள் வந்தால் போல அனுப்பப்பட்ட கடிதங்களுக்கு குறிப்பாக ஒரு கடிதத்துக்கு எங்களுக்கு பதில் வேறு இல்லை. குறிப்பாக எங்களுடைய நிலங்கள் எல்லாம் மக்களுடைய நிலங்கள் என்பதை பிரதேச செயலகமோ மாவட்ட செயலகமோ ஜனாதிபதி செயலகத்துக்கு உறுதிப்படுத்தவில்லை என்ற செய்தி எங்களுக்கு மிகவும் மனவருத்தம் தருகிறது. அந்த வகையிலே மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் இது மக்களுடைய காணிதான் என்பதை ஜனாதிபதி செயலகத்துக்கு மிகவும் தெளிவான முறையிலே தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்.